பிரைஸ் தி லார்ட். நாள் 253 செப்டம்பர் 10ஆம் தேதிக்கான வேத பகுதி எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் முதல் 24ஆம் அதிகாரம் வரை. 22ஆம் அதிகாரம். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், இப்போதும் மனுபுத்திரனே, இரத்தம் சிந்தின நகரத்துக்காக நீ வழக்காடுவாயோ? வழக்காட மனதானால் நீ அதன் அருவருப்புகளையெல்லாம் அதற்கு தெரிய காட்டி அதை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உன் காலம் வரத்தக்கதாக உன் நடுவிலே இரத்தம் சிந்துகிறதும் உன்னை தீட்டுப்படுத்தத்தக்கதாக உனக்கே விரோதமாய் நரகலான விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிறதுமான நகரமே, நீ சிந்தின உன் இரத்தத்தினால் நீ குற்றம் சுமந்ததாகி, நீ உண்டு பண்ணின உன் நரகலான விக்கிரகங்களால் நீ தீட்டுப்பட்டு உன் நாட்களை சமீபிக்க பண்ணி உன் வருஷங்களை நிறைவேற்றினாய். ஆகையால் நான் உன்னை புறஜாதிகளுக்கு நிந்தையாகவும் தேசங்களுக்கெல்லாம் பரியாசமாகவும் வைப்பேன். உனக்கு சமீபமும் உனக்கு தூரமுமான தேசங்களின் மனுஷர் நீ அவகீர்த்தி உள்ளதென்றும் அமளி பெருத்ததென்றும் உன்னை பரியாசம் பண்ணுவார்கள். இதோ, இஸ்ரவேலின் அதிபதிகளில் அவரவர் தங்கள் புயபலத்துக்கு தக்கதாக உன்னில் இரத்தம் சிந்தினார்கள். உன்னிலுள்ள தாய் தகப்பனை அற்பமாய் எண்ணினார்கள். உன் நடுவில் பரதேசிக்கு இடுக்கண் செய்தார்கள். உனக்குள் திக்கற்றவனையும் விதவையையும் ஒடுக்கினார்கள். நீ என் பசுத்த வஸ்துக்களை அசட்டை பண்ணி என் ஓய்வு நாட்களை பசுத்த குலைச்சலாக்கினாய். இரத்தம் சிந்தும்படிக்கு அபாண்டம் பேசுகிறவர்கள் உன்னிடத்தில் இருக்கிறார்கள். மலைகளின் மேல் சாப்பிடுகிறவர்களும் உன்னிடத்தில் இருக்கிறார்கள். முறைகேடு செய்கிறவர்கள் உன் நடுவில் இருக்கிறார்கள். தகப்பனை நிர்வாணமாக்கினவர்கள் உன்னில் இருக்கிறார்கள். தூர ஸ்திரீயை பலவந்தப்படுத்தினவர்கள் உன்னில் இருக்கிறார்கள். உன்னில் ஒருவன் தன் அயலானுடைய மனைவியோடே அருவருப்பானதை செய்கிறான். வேறொருவன் முறைகேடாய் தன் மருமகளை தீட்டுப்படுத்துகிறான். வேறொருவன் தன் தகப்பனுக்கு பிறந்த தன் சகோதரியை பலவந்தம் பண்ணுகிறான். இரத்தம் சிந்தும்படிக்கு பரிதானம் வாங்கினவர்கள் உன்னில் இருக்கிறார்கள். நீ வட்டியையும் பொலிசியையும் வாங்கி பொருள் ஆசையினால் உன் அயலானுக்கு இடுக்கண் செய்து என்னை மறந்து போனாய் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். இதோ, நீ அநியாயமாய் சம்பாதித்த பொருளின் நிமித்தமும் உன் நடுவில் நீ சிந்தின இரத்தத்தின் நிமித்தமும் நான் கை கொட்டுகிறேன். நான் உன்னில் நியாயம் செய்யும் நாட்களில் உன் இருதயம் தாங்குமோ? அப்பொழுது உன் கைகள் திடமாய் இருக்குமோ? கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றுவேன். நான் உன்னை புறஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து உன்னை தேசங்களிலே தூற்றி உன் அசுத்தத்தை உன்னில் ஒளிய பண்ணுவேன். நீ புறஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக பரிசுத்த குலைச்சலாய் இருந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வாய் என்று சொல் என்றார். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தார் எனக்கு களிம்பாய் போனார்கள். அவர்கள் எல்லாரும் குகையிலுள்ள பித்தளையும் தகரமும் இரும்பும் ஈயமுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் வெள்ளியின் களிம்பாய் போனார்கள். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் எல்லாரும் களிம்பாய் போனபடியினால் இதோ, நான் உங்களை எருசலேமுக்குள் சேர்ப்பேன். வெள்ளியையும் பித்தளையையும் இரும்பையும் ஈயத்தையும் தகரத்தையும் அக்கினியில் ஊதி உருக்குவதற்காக குகைக்குள் சேர்க்கிறது போல நான் என் கோபத்தினாலும் என் உக்கிரத்தினாலும் உங்களை சேர்த்து வைத்து உருக்குவேன். நான் உங்களை கூட்டி என் கோபமாகிய அக்கினியை உங்கள் மேல் ஊதுவேன். அதற்குள்ளே நீங்கள் உருகுவீர்கள். குகைக்குள் வெள்ளி உருகுமா போல நீங்கள் அதற்குள் உருகுவீர்கள். அப்பொழுது கர்த்தராகிய நான் என் உக்கிரத்தை உங்கள் மேல் ஊற்றிவிட்டேன் என்று அறிந்து கொள்வீர்கள் என்றார். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, நீ தேசத்தை பார்த்து, நீ சுத்தம் பண்ணப்படாத தேசம், கோபத்தின் காலத்தில் மழை பெய்யாத தேசம் என்று அதற்கு சொல்லு. அதிலுள்ள தீர்க்கதரிசிகள் அதன் நடுவில் கட்டுப்பாடு பண்ணுகிறார்கள். கிர்ச்சிக்கிற சிங்கம் இரை கவ்வுகிறது போல ஆத்துமாக்களை அவர்கள் பட்சிக்கிறார்கள். திரவியத்தையும் விலையுயர்ந்த பொருட்களையும் வாங்கி கொள்கிறார்கள். அதன் நடுவில் அநேகரை விதவிகளாக்குகிறார்கள். அதன் ஆசாரியர்கள் என் வேதத்துக்கு அநியாயம் செய்து என் பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணாமலும் அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் உண்டான வேற்றுமையை காண்பியாமலும் இருந்து என் ஓய்வு நாட்களுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்கிறார்கள். அவர்கள் நடுவிலே நான் கன ஈனம் பண்ணப்படுகிறேன். அதன் நடுவில் இருக்கிற அதன் பிரபுக்கள் இறை கவ்வுகிற ஓநாய்களை போல் இருக்கிறார்கள். அநியாயமாய் பொருள் சம்பாதிக்கிறதற்கு இரத்தம் சிந்துகிறார்கள்.
ஆத்துமாக்களை கொள்ளையிடுகிறார்கள். அதன் தீர்க்கதரிசிகள் அபத்தமானதை தரிசித்து பொய் சாஸ்திரத்தை அவர்களுக்கு சொல்லி கர்த்தர் உரைக்காதிருந்தும் கர்த்தராகிய ஆண்டவர் உரைத்தார் என்று சொல்லி அவர்களுக்கு சாரமற்ற சாந்தை பூசுகிறார்கள். தேசத்தின் ஜனங்கள் இடுக்கண் செய்து கொள்ளையடித்து சிறுமையும் எளிமையுமானவனை ஒடுக்கி அந்நியனை அநியாயமாய் துன்பப்படுத்துகிறார்கள். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஆகையால் நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி என் மூர்க்கத்தின் அக்கினியால் அவர்களை நிர்மூலமாக்கி அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் தலையின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்றார். 23ஆம் அதிகாரம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, ஒரே தாயின் குமாரத்திகளாகிய 2 ஸ்திரீகள் இருந்தார்கள். அவர்கள் எகிப்திலே வேசித்தனம் பண்ணினார்கள், தங்கள் இளம் பிராயத்திலே வேசித்தனம் பண்ணினார்கள். அங்கே அவர்களுடைய ஸ்தனங்கள் அமுக்கப்பட்டு அவர்களுடைய கன்னிமையின் கொங்கைகள் தொடப்பட்டது. அவர்களில் மூத்தவளின் பெயர் அகோலாள், அவளுடைய தங்கையின் பெயர் அகோலிபாள். அவர்கள் என்னுடையவர்களாகி குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றார்கள். இவைகளே அவர்களுடைய பெயர்கள். அகோலாள் என்பதற்கு சமாரியா என்றும் அகோலிபாள் என்பதற்கு எருசலேம் என்றும் பொருளாம். அகோலாள் என்னுடையவளாய் இருக்கும்போது சோரம் போனாள். நீலாம்பரம் தரித்த தலைவரும் அதிபதிகளும் சௌந்தரிய வாலிபரும் குதிரைகளின் மேல் ஏறுகிற வீரருமாயிருந்த சமீப தேசத்தாராகிய அசீரியர் என்கிற தன் சிநேகிதர் மேல் அவள் மோகித்து அசீரியரின் புத்திரரில் சிரேஷ்டமான அனைவரோடும் தான் மோகித்த அனைவரோடும் தன் வேசித்தனங்களை நடப்பித்து அவர்களுடைய நரகலான சகல விக்கிரகங்களாலும் தீட்டுப்பட்டு போனாள். தான் எகிப்திலே பண்ணின வேசித்தனங்களை அவள் விடவில்லை. அவர்கள் அவளுடைய வாலிபத்திலே அவளோட சயனித்து அவளுடைய கன்னிமையின் கொங்கைகளை தொட்டு அவளிடத்தில் தங்கள் வேசித்தனத்தை நடப்பித்தார்கள். ஆகையால் அவளுடைய சிநேகிதரின் கையிலே, அவள் மோகித்திருந்த அசீரிய புத்திரரின் கையிலே நான் அவளை ஒப்பு கொடுத்தேன். அவர்கள் அவளை நிர்வாணமாக்கினார்கள். அவளுடைய குமாரரையும் அவளுடைய குமாரத்திகளையும் சிறைப்பிடித்து அவளையோ பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். அப்படியே அவளிடத்தில் ஆக்கினைகள் செய்யப்பட்டபடியினால் ஸ்திரீகளுக்குள் அவ கீர்த்தி உள்ளவள் ஆனாள். அவளுடைய தங்கியாகிய அகோலிபாள் இதை கண்டும் தன் மோக விகாரத்தில் அவளை பார்க்கிலும் கெட்டவளானாள். தன் சகோதரியின் வேசித்தனங்களிலும் தன் வேசித்தனங்கள் அதிகமாயிற்று. மகா அலங்கார உடுப்புள்ள தலைவரும் அதிபதிகளும் குதிரைகளின் மேல் ஏறுகிற வீரரும் சௌந்தரியமுள்ள வாலிபருமான சமீப தேசத்தாராகிய அசீரிய புத்திரரி மேல் மோகம் கொண்டாள். அவளும் அசுத்தமானாள் என்றும் அவர்கள் இருவரும் ஒரே வழியில் போனார்கள் என்றும் கண்டேன். அவள் தன் வேசித்தனங்களில் அதிகரித்தாள். சுவரில் ஜாதிலிங்கத்தால் சித்திரம் தீர்த்த கல்தேயரின் புருஷ சுரூபங்களை கண்டாள். அவர்கள் எல்லாரும் தங்கள் ஜென்ம தேசமாகிய கல்தேயாவில் உள்ள பாபிலோன் புத்திரரின் சாயலாக தங்கள் அறைகளில் கச்சை கட்டினவர்களும் தங்கள் தலைகளில் சாயம் தீர்த்த பெரிய பாகைகளை தரித்தவர்களும் பார்வைக்கு ராஜகுமாரர்களுமாக இருந்தார்கள். அவளுடைய கண்கள் அவர்களை பார்த்தவுடனே அவள் அவர்கள் மேல் மோகித்து கல்தேயாவுக்கு அவர்கள் அண்டையிலே ஸ்தானாதிபதிகளை அனுப்பினாள். அப்பொழுது பாபிலோன் புத்திரர் அவள் அண்டையிலே சிநேக சம்போகத்துக்கு வந்து தங்கள் வேசித்தனங்களால் அவளை தீட்டுப்படுத்தினார்கள். அவள் இவர்களால் தீட்டுப்பட்டு போன பின்பு அவள் மனது அவர்களை விட்டு பிரிந்தது. இவ்விதமாய் அவள் தன் வேசித்தனங்களை வெளிப்படுத்தி தன்னை நிர்வாணமாக்கின போது என் மனம் அவளுடைய சகோதரியை விட்டு பிரிந்தது போல அவளையும் விட்டு பிரிந்தது. அவள் எகிப்து தேசத்திலே வேசித்தனம் பண்ணின தன் வாலிபத்தின் நாட்களை நினைத்து தன் வேசித்தனங்களில் அதிகரித்து போனாள். கழுதை மாம்சமான மாம்சமும் குதிரை இந்திரியமான இந்திரியமும் உள்ள அவர்களுக்கு அவள் வைப்பாட்டியாய் இருக்கும்படி அவர்கள் மேல் மோகித்தாள். எகிப்தியரால் உன் கன்னிமையின் ஸ்தனங்களாகிய கொங்கைகள் தொடப்பட்ட காலத்தில் நீ உன் இளம் பிராயத்தில் செய்த முறைகேடுகளை நினைத்து வருகிறாய். ஆகையால் அகோலிபாளே, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ உன் மனது விட்டு பிரிந்த உன் சிநேகிதரை நான் உனக்கு விரோதமாக எழுப்பி உனக்கு விரோதமாக அவர்களை சுற்றிலும் வரப்பண்ணுவேன். சௌந்தரியமுள்ள வாலிபரும் தலைவரும் அதிபதிகளும் குதிரைகள் மேல் ஏறுகிற வீரருமாகிய பெயர் பெற்ற பிரபுக்களான பாபிலோன் புத்திரரையும் கல்தேயர் எல்லாரையும்
பேகோடு, சோவா, கோவா என்கிற தேசங்களின் மனுஷரையும் அவர்களோடு கூட அசீரிய புத்திரர் எல்லாரையும் வரப்பண்ணுவேன். அவர்கள் வண்டில்களோடும் ரதங்களோடும் யந்திரங்களோடும் ஜன கூட்டத்தோடும் கேடகங்களும் பரிசைகளும் தலைசீராக்களும் தரித்தவர்களாய் உனக்கு விரோதமாக வந்து உன்னை சுற்றிலும் பாளையம் இறங்குவார்கள். அவர்களுக்கு முன்னே நான் நியாயத்தை விளங்க பண்ணுவேன். அவர்கள் தங்கள் நியாயங்களின்படி உன்னை நியாயம் தீர்ப்பார்கள். உனக்கு விரோதமாக என் எரிச்சலை விளங்க பண்ணுவேன். அவர்கள் உன்னை உக்கிரமாய் நடப்பித்து உன் மூக்கையும் உன் காதுகளையும் அறுத்து போடுவார்கள். உன்னில் மீதியாயிருப்பவர்கள் பட்டயத்தால் வெட்டுண்டு போவார்கள். அவர்கள் உன் குமாரரையும் உன் குமாரத்திகளையும் பிடித்து கொள்ளுவார்கள். உன்னில் மீதியாயிருப்பவர்கள் அக்கினிக்கு இரையாவார்கள். அவர்கள் உன் வஸ்திரங்களை உரிந்து உன் சிங்காரமான ஆபரணங்களை பறித்து கொள்ளுவார்கள். இவ்விதமாய் உன் முறைகேட்டையும் நீ எகிப்து தேசத்தில் துவக்கின உன் வேசித்தனத்தையும் ஒழிய பண்ணுவேன். நீ இனி அவர்களை நோக்க உன் கண்களை ஏறெடுக்காமலும் எகிப்துவை நினையாமலும் இருப்பாய். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நீ பகைக்கிறவர்களின் கையிலும் உன் மனம் விட்டு பிரிந்தவர்களின் கையிலும் நான் உன்னை ஒப்பு கொடுப்பேன். அவர்கள் உன்னை வெறுப்பாய் நடத்தி உன் பிரயாசத்தின் பலனை எல்லாம் எடுத்துக்கொண்டு உன்னை அம்மனமும் நிர்வாணமுமாக்கி விடுவார்கள். அப்படியே உன் வெட்கக்கேடும் உன் முறைகேடுமான உன் வேசித்தனத்தின் நிர்வாணம் வெளிப்படுத்தப்படும். நீ புறஜாதிகளை பின்தொடர்ந்து அவர்களுடைய நரகலான விக்கிரகங்களால் உன்னை தீட்டுப்படுத்தி கொண்ட உன் வேசித்தனத்தின் நிமித்தம் இவைகள் உனக்கு செய்யப்படும். உன் சகோதரியின் வழியிலே நீ நடந்தாய், ஆகையால் அவளுடைய பாத்திரத்தை உன் கையிலே கொடுப்பேன். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ உன் சகோதரினுடைய ஆழமும் அகலமுமானதும் நிறைய வார்க்கப்பட்டதுமான பாத்திரத்தை குடித்து நகைப்பும் பரியாசமும் ஆவாய். சமாரியா என்னும் உன் சகோதரினுடைய பாத்திரமாய் இருக்கிற பிரமிப்பும் பால் கடிப்பும் என்கிற பாத்திரத்தால் வெறியினாலும் சஞ்சலத்தினாலும் நிறையப்படுவாய். நீ அதில் இருக்கிறதை குடித்து உறிஞ்சி அதன் ஓடுகளை உடைத்து போட்டு உன் ஸ்தனங்களை கீறிக்கொள்வாய். நான் இதை சொன்னேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். ஆகையால் நீ என்னை மறந்து என்னை உனக்கு புறம்பே தள்ளிவிட்டதின் நிமித்தம் நீ உன் முறைகேட்டையும் உன் வேசித்தனங்களையும் சுமப்பாய் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். பின்னும் கர்த்தர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ அகோலாளையும் அகோலிபாளையும் குறித்து வழக்காட மனதானால் அவர்களுடைய அருவருப்புகளை அவர்களுக்கு தெரிய காட்டு. அவர்கள் விபச்சாரம் பண்ணினார்கள், அவர்கள் கைகளில் இரத்தமும் இருக்கிறது. அவர்கள் தங்கள் நரகலான விக்கிரகங்களோட விபச்சாரம் பண்ணி தாங்கள் எனக்கு பெற்ற தங்கள் பிள்ளைகளையும் அவர்களுக்கு இரையாக தீ கடக்க பண்ணினார்கள். அன்றியும் அவர்கள் என் பரிசுத்த ஸ்தலத்தை அந்நாளிலே தானே தீட்டுப்படுத்தி என் ஓய்வு நாட்களை பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள். அவர்கள் தங்கள் பிள்ளைகளை தங்கள் நரகலான விக்கிரகங்களுக்கென்று பலியிட்ட பின்பு அவர்கள் என் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்க அந்நாளில் தானே அதற்குள் பிரவேசித்தார்கள். இதோ என் ஆலயத்தின் நடுவிலே இப்படி செய்தார்கள். இதுவும் அல்லாமல் தூரத்திலுள்ள புருஷரிடத்திற்கு தூது அனுப்பி அவர்களை வரவழைத்தார்கள். அவர்கள் வந்தார்கள். அவர்களுக்கென்று நீ குளித்து உன் கண்களில் மையிட்டு கொண்டு ஆபரணங்களால் உன்னை அலங்கரித்து சிறந்த மஞ்சத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டாய். அதன் முன்னே ஒரு பீடம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்தது. என் தூப வர்க்கத்தையும் என் எண்ணெயையும் அதன் மேல் வைத்தாய். அவளிடத்திலே அந்த சந்தடியின் இரைச்சல் அடங்கின பின்பு ஜனத்திரளான புருஷரையும் அழைத்தனுப்பினார்கள். சபேயர் வனாந்திரத்திலிருந்து கொண்டு வரப்பட்டார்கள். இவர்கள் அவர்களுடைய கைகளில் கடகங்களையும் அவர்களுடைய தலைகளில் அலங்காரமான கிரீடங்களையும் போட்டார்கள். விபச்சாரங்களில் கிழவியானவளை குறித்து அவள் இன்னும் தன் வேசித்தனங்களை செய்வாளோ என்றேன். பரஸ்திரீனிடத்திலே பிரவேசிக்குமா போல அவளிடத்தில் பிரவேசித்தார்கள். இந்த பிரகாரமாக முறைகேடானவர்களாகிய அகோலால் இடத்திலும் அகோலிபால் இடத்திலும் பிரவேசித்தார்கள். ஆகையால் விபச்சாரிகளை நியாயந்திருக்கிற பிரகாரமாகவும் இரத்தம் சிந்தும் ஸ்திரீகளை நியாயந்திருக்கிற பிரகாரமாகவும் நீதிமான்கள் அவர்களை நியாயந்தீர்ப்பார்கள். அவர்கள் விபச்சாரிகள், அவர்களுடைய கைகளில் இரத்தம் இருக்கிறது. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் அவர்களுக்கு விரோதமாய் ஒரு கூட்டத்தை வரப்பண்ணி அவர்களை அலைச்சலுக்கும் கொள்ளைக்கும் ஒப்பு கொடுப்பேன். அந்த கூட்டத்தார் அவர்களை கல்லெறிந்து தங்கள் பட்டயங்களால் வெட்டி போடுவார்கள்.
அவர்களுடைய குமாரரையும் அவர்களுடைய குமாரத்திகளையும் கொன்று அவர்களுடைய வீடுகளை அக்கினியால் சுட்டெரிப்பார்கள். இவ்விதமாய் எல்லா ஸ்திரீகளும் புத்தி அடைந்து உங்கள் முறைகேடுகளை செய்யாதிருக்கும்படி முறைகேட்டை தேசத்தை விட்டு ஒழிய பண்ணுவேன். உங்கள் முறைகேட்டை உங்கள் மேல் சுமத்துவார்கள். அப்பொழுது நீங்கள் உங்கள் நரகலான விக்கிரகங்களை சேவித்த பாவங்களை சுமந்து நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வீர்கள். 24ஆம் அதிகாரம். 9ஆம் வருஷம் 10ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, இந்த நாளின் பெயரையும் இந்த தேதியையும் நீ எழுதிவை. இந்த தேதியில் தானே பாபிலோன் ராஜா எருசலேமில் பாளையம் இறங்கினான். இப்போதும் நீ கலக வீட்டாருக்கு ஒரு உபமானத்தை காண்பித்து அவர்களை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஒரு கொப்பரையை அடுப்பிலே வை, அதை அடுப்பிலே வைத்து அதிலே தண்ணீரை விடு. சகல நல்ல கண்டங்களான பின்னன் தொடைகளும் முன்னும் தொடைகளுமாகிய கண்டங்களை சேர்த்து அதிலே போடு. நல்ல எலும்புகளால் அதை நிரப்பு. ஆட்டு மந்தையில் தெரிந்து கொள்ளப்பட்டதை அதற்காக கொண்டு வந்து எலும்புகளை அதன் கீழே குவித்து எரிக்க வேண்டும். அதிலுள்ள எலும்புகளும் வேகத்தக்கதாக அதை பொங்க பொங்க காய்ச்ச வேண்டும். இதற்காக கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நுரை ஒட்டி கொண்டிருக்கிறதும் நுரை நீங்காததுமாகிய கொப்பரை எனப்பட்ட இரத்தம் சிந்திய நகரத்துக்கு ஐயோ! அதில் இருக்கிறதை கண்டம் கண்டமாக எடுத்து கொண்டு போ. அதன் பேரில் சீட்டு போடலாகாது. அவள் இரத்தம் அவள் நடுவில் இருக்கிறது. மண்ணிலே மறைந்து போகும்படி அதை தரையிலே ஊற்றாமல் கற்பாறையிலே ஊற்றி போட்டாள். நீதியை சரி கட்டுவதற்காக கோபம் மூழும்படி நான் அவள் இரத்தத்தை மறைக்காமல் கன்மலையின் மேல் வைத்தேன். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இரத்தம் சிந்திய நகரத்துக்கு ஐயோ! நான் பெரிதான கட்டைகளை குவித்து எரிய பண்ணுவேன். திரளான விறகுகளை கூட்டு, தீயை மூட்டு, இறைச்சியை முருக வேவித்து சம்பாரங்களை இடு, எலும்புகளை எரித்து போடு. பின்பு கொப்பரை காய்ந்து அதன் களிம்பு வெந்து அதற்குள் இருக்கிற அதன் அழுக்கு உருகி அதன் நுரை நீங்கும்படி அதை வெறுமையாக தழலின் மேல் வை. அது மகா வருத்தத்தையும் உண்டாக்கியும் அதன் திரளான நுரை அதை விட்டு நீங்கவில்லை. அதன் நுரை அக்கினிக்கு உள்ளாக வேண்டியது. உன் அசுத்தத்தோடே முறைகேடும் இருக்கிறது. நான் உன்னை சுத்திகரித்தும் நீ சுத்தமாகாதபடியினால் இனி என் உக்கிரம் உன்னில் ஆறி தீருமட்டும் உன் அசுத்தம் நீங்கி சுத்திகரிக்கப்பட மாட்டாய். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இது நிறைவேறும். நான் இதை செய்வேன். நான் பின்வாங்குவதும் தப்ப விடுவதும் மனஸ்தாபப்படுவதும் இல்லை. உன் வழிகளுக்கும் உன் செய்கைகளுக்கும் தக்கதாக உன்னை நியாயம் தீர்ப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, இதோ நான் உன் கண்களுக்கு விருப்பமானவளை ஒரே அடியினாலே உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளுவேன். ஆனாலும் நீ புலம்பாமலும் அழாமலும் கண்ணீர் விடாமலும் இருப்பாயாக. அலறாமல் பெருமூச்சு விடு. இளவு கொண்டாட வேண்டாம். உன் பாகையை உன் தலையிலே கட்டி உன் பாதரட்சைகளை உன் பாதங்களில் தொடுத்துக்கொள். உன் தாடியை மூடாமலும் துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பத்தை புசியாமலும் இருக்க கடவாய் என்றார். விடியற் காலத்தில் நான் ஜனங்களோட பேசினேன். அன்று சாயங்காலத்தில் என் மனைவி செத்து போனாள். எனக்கு கட்டளையிட்டபடியே விடியற் காலத்தில் செய்தேன். அப்பொழுது ஜனங்கள் என்னை நோக்கி, நீர் செய்கிறவைகள் எங்களுக்கு என்னத்திற்கு அடையாளம் என்பதை எங்களுக்கு தெரிவிக்க மாட்டீரா என்று கேட்டார்கள். நான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், நீ இஸ்ரவேல் வீட்டாரை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ உங்கள் பலத்தின் முக்கியமும் உங்கள் கண்களின் விருப்பமும் உங்கள் ஆத்மாவின் வாஞ்சையுமாகிய என் பரிசுத்த ஸ்தலத்தை நான் பரிசுத்த குலைச்சலாக்குகிறேன். நீங்கள் விட்டு வந்த உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் பட்டயத்தால் விழுவார்கள். அப்பொழுது நான் செய்தது போல நீங்களும் செய்வீர்கள். தாடியை மூடாமலும் துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பத்தை புசியாமலும் இருப்பீர்கள். உங்கள் பாகைகள் உங்கள் தலைகளிலும் உங்கள் பாதரட்சைகள் உங்கள் கால்களிலும் இருக்கும். நீங்கள் புலம்பாமலும் அழாமலும் இருந்து உங்கள் அக்கிரமங்களில் வாடி போய் ஒருவரையொருவர் பார்த்து தவிப்பீர்கள். அப்படியே எசேக்கியேல் உங்களுக்கு அடையாளமாக இருப்பான். அவன் செய்தபடி எல்லாம் நீங்களும் செய்வீர்கள்.
இப்படி வரும்போது நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்று உரைத்தார் என்றேன். பின்னும் மனுபுத்திரனே, நான் எந்த நாளிலே அவர்களுடைய பலத்தையும் அவர்களுடைய அலங்காரத்தின் மகிழ்ச்சியையும் அவர்களுடைய கண்களின் விருப்பத்தையும் அவர்களுடைய ஆத்மாவின் விசேஷித்த வாஞ்சியையும் அவர்களுடைய குமாரரையும் அவர்களுடைய குமாரத்திகளையும் அவர்களை விட்டு எடுத்துக்கொள்கிறேனோ, அந்த நாளிலே தானே தப்பி வந்த ஒருவன் உன்னிடத்தில் வந்து உன் காதுகள் கேட்க சொல்லுவான் அல்லவோ? அந்த நாளிலே தானே உன் வாய் திறக்கப்பட்டு நீ தப்பி வந்தவனோடே பேசுவாய். இனி மௌனமாய் இருக்க மாட்டாய். இப்படி நீ அவர்களுக்கு அடையாளமாக இருப்பாய். நான் கர்த்தர் என்று அப்பொழுது அறிந்து கொள்வார்கள் என்றார். இன்றைய நாளுக்கான வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். இன்றைய நாளின் வேத பகுதியிலிருந்து ஒரு கேள்வி. நீதிமான்கள் யாரை நியாயம் தீர்ப்பார்கள்? இன்றைய நாளுக்கான வாக்குத்தத்தம் ஏசாயா 48 அதிகாரம் 17 வசனம். பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. இந்த வாக்குத்தத்த வசனத்தின்படி கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.